Rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படும் புதுமைகள், ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் மறுமை நாளில் மனிதனை நரகத்தில் இட்டுச் செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்ததையும் எச்சரித்ததையும் நாம் எம் அனைவருக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருளால் நாங்கள் இந்த ரமலானினுடைய 20 நோன்பை முடித்து 21வது நோன்பு அல்லாஹ்வினுடைய தூதரால் லைலத்துல் கத்ராக இருக்கப்படலாம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இரவை எதிர்பார்த்த நிலையில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வந்திருக்கக்கூடிய நாங்கள் இன்றோடு இந்த பயான் நிகழ்ச்சி முடிவடைந்து இனி அடுத்த வருடம் அல்லாஹ் நாடினால் எங்களை இந்த இடத்திற்கு வர வைப்பான். இல்லை என்றால் அவன் நாடிய வகையில் எங்களது வாழ்க்கையை அமைத்து விடுவான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்பொழுது இந்த நோன்பு எங்களை விட்டு விடைபெறக்கூடிய நாள் மிக சமீபத்தில் நெருக்கத்தில் எங்களுக்கு வந்துவிட்டது. முதலாவது நோன்பு ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் இந்த பயானுக்கு வந்தவர்கள் இப்பொழுது 20 நோன்புகள் கடந்து விட்டது, எப்படி எங்களை விட்டு விடைபெற்றது என்று யோசிக்க கூட நேரமில்லாத அளவிற்கு மிக வேகமாக 20 நோன்புகள் எங்களை விட்டு கடந்து விட்டது. அதே போன்றுதான் இன்னும் இருக்கக்கூடிய 10 நோன்புகள். எவ்வளவு நாள் 10 நாள் என்று குறிப்பிட்டாலும் ஆனால் அது இருக்கக்கூடிய நேரமும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலைகளும் மிக குறைவாக இருக்கும். கண்ணை மூடி திறப்பதற்குள்ளால் இந்த 10 நோன்பும் எங்களை விட்டு விடை பெற்றுவிடும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நேற்று நான் சொன்னதன் அடிப்படையில் சொர்க்கத்தை பற்றியான பல செய்திகளை பேசலாம் என்று ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் சொர்க்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் அந்த சொர்க்கத்திற்கு நாங்கள் செல்லுவதற்கு காரணமாக எங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு சில செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக இந்த நோன்பினுடைய மாதம், இந்த நோன்பினுடைய நாட்களில் இனி வரக்கூடிய இந்த 10 நாட்களை நாங்கள் பயன்படுத்தினால்தான் நான் பேச இருக்கக்கூடிய அந்த உயர்வான சொர்க்கத்தை எங்களால் அடைய முடியும். சொர்க்கத்தை பற்றி மிக ஆழமாக இன்றைய தினம் பார்க்கிறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு சிறிய ஒரு சொர்க்கத்தினுடைய முன்னுரையை ஆரம்பித்து அல்லாஹ்வினுடைய தூதர் இறுதி பத்தில் எவ்வாறு அவர்களை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையினுடைய நிறைவு பகுதி இருக்கும். அந்த அடிப்படையில்
அல்லாஹுவினுடைய குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 133வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேச ஆரம்பிக்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தை பார்த்து அழைக்கிறான். வசாரிஉ, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள். மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்து, உங்களினுடைய இறைவனாகிய அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள். அந்த சொர்க்கம் எந்த அளவிற்கு விசாலமானது என்று சொன்னால், அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமி அளவிற்கு இருக்கக்கூடிய இடைவெளியை விட மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்தின் பக்கம் மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பை கொண்டு ஓடி வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா பின்னால் சில இபாதத்துகளை, சில செயல்பாடுகளை அடையாளப்படுத்துகிறான். இப்படியான குணம் படைத்தவர்கள் தான் அப்படியான சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என்பதாக. இந்த வசனத்தை இந்த இடத்தில் சொன்ன காரணம், அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை வர்ணனைக்கும் பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய அளவை பற்றி அல்லாஹ் யதார்த்தமாக சொல்லிவிட்டு செல்லுகிறான். சொர்க்கம் என்பது வானம் பூமியை விட விசாலமானது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வெறுமனே இந்த பூமி அளவிற்கு இருக்கும், இந்த பூமியினுடைய அளவிற்கு ஒரு தனி மனிதருக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா எல்லைகளை போடாமல் பூமியை விட, வானங்களை விட அந்த எல்லைகளை நிரப்பக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்தை மனிதர்களே நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், நீங்கள் ஓடி வாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா எங்களை அழைக்கிறான். அல்லாஹு தஆலா இன்னும் சூர 32வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசி காட்டுகிறான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு நன்மை செய்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்விற்கு முழு இபாதத்து செய்து வாழ்ந்தார்களோ, குர்ரத்த அயுனின், அவர்களினுடைய கண்கள் குளிர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு, அவர்களால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மிக ஒரு அழகான சொர்க்கத்தை, அவர்களுக்குண்டான கூலியை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். நாளை மறுமையுடைய நாளில் மனிதர்கள் அதை கண்டு கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நேற்றைய தினம் நாங்கள் பேசும் பொழுது அந்த மறுமையினுடைய நாளில் யாருக்கெல்லாம் இடதுகரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவர்களினுடைய நிலை எந்த அளவிற்கு மோசமாக மாறும், அவர்கள் மனிதர்களுக்கு முன்னால் எப்படி கதறிக்கொண்டு ஓடுவார்கள் என்பதாக பார்த்தோம். அதே போன்று நல்லடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்விற்கு உகந்த அடிப்படையில் தங்களினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற மனிதர்களை பற்றி அல்லாஹ்வினுடைய குர்ஆன் 69வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் நாளை மறுமையுடைய நாளில் யாருக்கெல்லாம் வலதுகரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அந்த அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த ஏடுகளை அப்படியே தன்னுடைய வலதுகரத்தில் வாங்கிய உடனே என்ன செய்வான்? அந்த ஏடுகளை அப்படியே கையில் எடுப்பான். அவனுக்கு தெரிந்துவிடும், நாங்கள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டு விட்டோம், அல்லாஹ் எனக்கு அருள் செய்து விட்டான், என்னுடைய வலதுகரத்தில் நான் என்னுடைய ஏடை பெற்றுக்கொண்டேன் என்பதாக முழு மன திருப்தியோடு அந்த அடியான் என்ன சொல்லுவான் தெரியுமா? அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாஉம் இக்ரஹு கிதாபியா. அந்த அடியான் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு அப்படியே நிற்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் அந்த புத்தகத்தை திறந்து காட்டிக்கொண்டே ஓடுவான். இதோ பாருங்கள் என்னுடைய புத்தகத்தை, அல்லாஹு தஆலா என்னை சுவர்க்கவாசி என்பதாக அடையாளப்படுத்தி விட்டான். என்னுடைய புத்தகத்தை மனிதர்களே நீங்கள் படித்து பாருங்கள். இந்த உலகத்தினால் அல்லாஹ்வினுடைய ஹலாலை பின்பற்றி வாழும் பொழுது இந்த ஊரும் உலகமும் என்னை தூற்றியது, பிழைக்க தெரியாதவன் என்பதாக பேசியது. இந்த ஊரில் பல நபர்கள் வட்டி வாங்கி பிசினஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் ஹலாலை தேர்ந்தெடுத்து சரியான அடிப்படையில் வாழும் பொழுது எனது மனைவி என்னை பிழைக்க தெரியாதவர் என்பதாக சொன்னார்கள். நான் சத்தியத்தினுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக தர்காவின் பக்கம் செல்லாமல், பிதஅத்தின் பக்கம் செல்லாமல் ஓரிரை கொள்கையில் நான் உறுதியாக இருந்த காலத்தில் இந்த ஊரும் உலகமும் என்னை தூற்றியது. இவனுக்கெல்லாம் பிழைக்க தெரியாது, இவனெல்லாம் வாழுவதற்கு வக்கற்றவன் என்பதாக இந்த ஊரும் உலகமும் என்னை பேசியது. மனிதர்களே பாருங்கள், அல்லாஹ்விற்காக கட்டுப்பட்டு வாழ்ந்தேன், அல்லாஹ்விற்காக நான் அழகான முறையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டேன், தொழுதேன், நோன்பு நோற்றேன். அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டித்தந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையையும் நான் அழகான முறையில் அமைத்துக் கொண்டதன் காரணத்தினால் பாருங்கள் என்னுடைய புத்தகத்தை, குதூஃபுஹா தானியா, இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா மனிதர்களிடமும் அந்த அடியான் ஓடி சொல்லுவான், இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என்பதாக.
இன்னி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. அந்த அடியான் சொல்லுவான், இந்த மறுமையினுடைய நாள் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லாஹுவினுடைய குர்ஆன் தொடர்ச்சியாக பேசுகிறது. அல்லாஹு தஆலா சொல்லுவான், அடியானே சொர்க்கத்தை நோக்கி நுழைவாயாக, உனக்கு நான் குடிக்கக்கூடிய நல்ல குடிபானங்களை வைத்திருக்கிறேன், அழகான உணவுகளை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கிறேன், சொர்க்கத்தை நோக்கி அடியானே நுழைவாக என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பான உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்தில் குர்ஆனில் பேசி காட்டுகிறான், நாளை மறுமையுடைய நாளில் யாரெல்லாம் அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அடியார்களாக இருப்பார்களோ, 89வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசி காட்டுகிறான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த சாந்தம் பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தினுடைய பக்கம் நீங்கள் அப்படியே வாருங்கள் என்பதாக சுவனத்தை நோக்கி அழைக்கப்படும். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட திருப்பொருத்தத்தின் பக்கம் அடியானே நீங்கள் வாருங்கள். ஃபதுகுலி ஃபீ இபாதி, நல்லடியார்களோடு நீங்கள் உங்களினுடைய இருப்பிடத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். வதுகுலி ஜன்னா, இன்னும் நீங்கள் சொர்க்கத்தின் நுழையுங்கள் என்பதாக நாளை மறுமையுடைய நாளில் சொர்க்கத்தை பற்றியான நன்மாராயம் நல்லடியார்களுக்கு கூறப்படும் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஇத்து லி இபாதி நாளை மறுமையுடைய நாளில் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய நல்லடியார்களுக்காக நாளை மறுமையுடைய நாளில் நான் ஒரு விடயத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், அதை எந்த கண்களும் இதற்கு முன்னால் பார்த்தது கிடையாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் அதன் இன்பத்தை கேட்டது கிடையாது. வலா ஹதர அலா கல்பிஹி பஷர், எந்த உள்ளத்தாலும் அப்படியான ஒரு நிகழ்வை எதிர்கூட பார்க்க முடியாது, யோசிக்க முடியாத அளவிற்கு மிக அழகான ஒரு வர்ணனையை என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ் சொன்னான் என்பதாக எங்களுக்கு சொன்னார்கள். அருமையான உறவுகளே, அந்த சொர்க்கத்தினுடைய யதார்த்தத்தினுடைய நிலை என்னவென்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகாரியில் முஸ்லிமில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நாளை மறுமையுடைய நாளில் சொர்க்கத்தில் மிகவும் அந்தஸ்தில் குறைந்த ஒரு மனிதன் யார் யா அல்லாஹ்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நாளை மறுமையுடைய நாளில் சுவனங்களினுடைய அந்தஸ்துகள் பல்வேறாக இருக்கிறது என்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உனது குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையுடைய நாளில் அந்தஸ்திலேயே மிகவும் குறைவான மனிதருக்கு அந்தஸ்து என்னவென்று சொன்னால், எல்லா மனிதர்களும் சொர்க்கத்தில் நுழைந்து முடித்தவுடன் இறுதியாக அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சொர்க்கத்திற்குள்ளால் அனுப்புவான். அடியானே உதுகுலுல் ஜன்னா, நீ சொர்க்கத்திற்குள்ளால் நுழை என்பதாக அந்த அடியான் சொர்க்கத்திற்குள்ளால் சென்றுவிட்டு அப்படியே சொர்க்கத்தை பார்ப்பான். சொர்க்கம் முழுக்க எல்லா மனிதர்களும் நிரம்பிவிட்டதை போன்றிருக்கும். வெளியே வந்து சொல்லுவான், அல்லாஹ், சொர்க்கம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறதே அல்லாஹ், நான் நுழைவதற்கு இருப்பதற்கு இடமே இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், அடியானை மீண்டும் சொர்க்கத்தை நோக்கி செல். அந்த அடியான் போய்விட்டு மீண்டும் வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், சொர்க்கம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறதே அல்லாஹ், தங்குவதற்கு இடமே இல்லையா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா தன் அடியானிடத்தில் சொல்லுவான், அடியானே, உனக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன். அந்த சொர்க்கத்தினுடைய அளவு என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளனை போன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் உனக்கு பரிசாக தந்தால் நீ பொறுப்பாக்கிக் கொள்வாயா, நீ பொருந்திக் கொள்வாயா என்று கேட்டவுடன் அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் சொல்லுவான், ரதீத்து ரப்பி, நான் பொருந்திக் கொள்ளுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், எனது அடியானே, உனக்கு அது போதுமா? அல்லாஹ்விடம் சொல்லுவான், போதும் யா அல்லாஹ். அல்லாஹ் மீண்டும் சொல்லுவான், வ மிஸ்லுஹு, அதே போன்று இன்னொரு மடங்கை தருகிறேன். வ மிஸ்லுஹு, அதே போன்று இன்னொரு மடங்கை தருகிறேன். வ மிஸ்லுஹு, இன்னும் அதை விட 3 மடங்கு அதிகமாக தருகிறேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, வ மிஸ்லுஹு, அதே போன்று 4 மடங்கு, மொத்தம்
மொத்தம் உலகத்தை போன்ற 5 மடங்கு மிக விசாலமான உலகத்தை தருகிறேன். நீ மூச்சு விட்டால் தான் உலகம் இயங்க முடியும். நீ நினைத்ததை சாப்பிடலாம், உனது ஆட்சிதான் நடக்கும், நீ சொல்லுவதற்கு தான் மக்கள் எல்லாம் கட்டுப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அளவிற்கு 1 மடங்கு கிடையாது, 5 மடங்கு உலகத்தை போன்று பிரம்மாண்டமான ஒரு இடத்தை நான் சொர்க்கத்தில் தருகிறேன். நீ அதை பொருந்திக் கொண்டாய் என்று கேட்டவுடன் ரதீத்து யா அல்லாஹ், நான் பொருந்திக் கொள்ளுகிறேன் யா அல்லாஹ் என்று அடியான் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்லுவான், இல்லை எனது அடியானே, இல்லை எனது அடியானே, அதே போன்று 10 மடங்கு இந்த உலகத்தை நான் உனக்கு தருகிறேன், உனக்கு போதுமாயா அல்லாஹ், உனக்கு போதுமாடியானே என்று கேட்டவுடன் அந்த அடியான் சொல்லுவான், ரதீத்து ரப்பி, எனக்கு போதும் யா அல்லாஹ் என்பதாக அந்த அடியான் நாளை மறுமையுடைய நாளில் உலகத்திலேயே ஆக அந்தஸ்தினால் குறைந்த ஒரு மனிதனுக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு உலகம் அல்லாஹ்வினால் நாளை மறுமையில் சொர்க்கமாக கொடுக்கப்படும் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்பொழுது மூசா நபி கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் மனிதர்களிலேயே அந்தஸ்தில் மிகவும் குறைந்தவனுக்கு இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நீ கொடுக்கிறாய் என்று சொன்னால் அந்தஸ்தில் உயர்ந்த மனிதர்களினுடைய சொர்க்கம் எப்படியா அல்லாஹ் இருக்கும் என்று கேட்டவுடன் அல்லாஹ் பதிலளிக்கிறான், அந்த சொர்க்கத்தை நான் எனது கரத்தால் தயார் செய்திருக்கிறேன். எனது அடியானை அந்த இடத்தில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய கையால் நான் அந்த இடத்தை நாட்டியிருக்கிறேன். எந்த கண்களும் அந்த சொர்க்கத்தை இதற்கு முன்னால் பார்த்தது கிடையாது, எந்த காதுகளும் கேட்டது கிடையாது, எந்த உள்ளத்தாலும் அந்த சொர்க்கத்தை பற்றி யோசிக்க கூட முடியாத அளவிற்கு மிக உயர்வான அந்தஸ்தை கொண்டு அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசினான். அருமையான உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அந்த சொர்க்கத்தினுடைய மதிப்பு என்றால் இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேர்வைகள் அந்த சொர்க்கத்தில் எங்களுக்கு கிடையாது. அது வேர்வைகளாக வெளியில் வரும் பொழுது கஸ்தூரியை விட அதிகமான வாசத்தை வந்த நிலையில் என்னுடைய உடம்பில் இருந்து வேர்வைகள் வெளியே வரும். சொர்க்கத்தில் எனக்கு மலம் ஜலம் கழிக்கக்கூடிய தேவைகள் இருக்காது. அந்த சொர்க்கத்தில் போட்டியோ பொறாமையோ இருக்காது. அந்த சொர்க்கத்தில் பணம் இருந்தால்தான் வாழ முடியும் என்ற மோசமான நிலை இருக்காது. அந்த சொர்க்கத்தில் உள்ளத்தால் ஏற்படக்கூடிய கவலைகள் இருக்காது. அந்த சொர்க்கத்தில் எந்த விதமான மற்றவர்களை பற்றியான யோசனையோ, நாளை என்ன செய்ய போகிறேன், இன்று என்ன செய்ய போகிறேன் என்ற எந்த ஒரு தவறான சிந்தனையும் இல்லாமல் முழு தூய்மை பெற்ற ஆத்மாவாக அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக வலம் வருவோம். உடலெல்லாம் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கும், யாருக்கும் வயதாகாது, யாரினுடைய உடம்பினுடைய எலும்புகளும் தளர்ச்சி அடையாது, உடம்பினுடைய நோயின் காரணமாக படுத்த படுக்கைக்கு மாற மாட்டோம். நிரந்தரமான முழு சந்தோஷத்தை மட்டும் அடையக்கூடிய சொர்க்கம்தான் நாளை மறுமையுடைய அல்லாஹ்வால் தரப்பட இருக்கக்கூடிய எங்களுக்கான அன்பளிப்பு. இன்னும் அந்த சொர்க்கத்தினுடைய உணவுகளை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது சொன்னார்கள், அந்த சொர்க்கத்தில் ஒரு கனியை எடுத்து ஒரு அடியான் ஒரு கடி கடிப்பான் என்று சொன்னால் அதை சாப்பிட்டு முடித்தவுடன் மீண்டும் அடுத்து ஒரு கடி கடிக்கும் போது முதலாவது இருந்ததினுடைய சுவை அடுத்த கடியில் இருக்காது, அதை விட ஒரு படி அதிகமாக இருக்கும். அடுத்து ஒரு கடி கடிப்பான், அதை விட ஒரு படி அதிகமாக இருக்கும். இப்படி நாங்கள் அந்த சொர்க்கத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒரு முறை நாங்கள் செய்யக்கூடிய அந்த சுவைப்பை விட அடுத்த மடங்கு செய்யும் போது அதிகமாக, இப்படி ஒவ்வொரு மடங்கு நான் கடிக்க கடிக்க சாப்பிட சாப்பிட அதன் அந்தஸ்தும் உயர்வும் அதன் சுவையும் இன்னும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நான் ஒரு குடிபானத்தை குடிப்பேன், ஒரு முறை மூச்சு முட்டை குடித்து விட்டு வாயிலிருந்து எடுப்பேன், அதற்கு பிறகு நான் மீண்டும் குடிப்பேன், குடித்ததை விட டேஸ்டும் சுவையும் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்படி மறுமையுடைய நாளில் முழு இன்பமும் மட்டுமே நிறைந்த அந்த சொர்க்கம்தான் அல்லாஹு தாலா எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த சொர்க்கத்தை பற்றி புகாரி முஸ்லிமில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சொர்க்கத்தில் ஜும்மாவினுடைய நாளில் இப்படியே ஹதீஸில் வருகிறது, சொர்க்கத்தில் ஜும்மாவினுடைய நாளில் எல்லா மனிதர்களையும் அல்லாஹு தாலா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கடை விதிக்கு அல்லாஹு தாலா அழைத்து வருவானாம். அந்த கடை விதிக்கு மக்கள் எல்லாம் வரும் பொழுது ஒரு விதமான காற்று அந்த சொர்க்கத்தில் வீச ஆரம்பிக்கும். அந்த காற்று அந்த மனிதர்கள் மீது பட ஆரம்பித்தவுடன் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகு இன்னும் ஒரு படி அதிகமாகும். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையினுடைய மதிப்பு இன்னும் ஒரு படி அதிகமாகும். அவர்களின் உடம்பிலிருந்து வரக்கூடிய நறுமணம் இன்னும் ஒரு படி அதிகமாகும். இப்படி அந்த கடை விதியை முடித்துவிட்டு அவர்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பங்களை நோக்கி திரும்புவார்கள். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களினுடைய குடும்பத்தார்கள் சொல்லுவார்கள்,
நீங்கள் கடை வீதிற்கு செல்வதற்கு முன்னால் இருந்ததை விட அழகு உங்களிடத்தில் அதிகரித்திருக்கிறது. உங்கள் ஆடை இன்னும் அழகாக இருக்கிறது. நீங்கள் அதிகமாக நறுமணத்தை மொழிகிறீர்கள். நல்ல முறையில் வாசம் வருகிறது உங்களினுடைய உடலில் இருந்து. அந்த வந்தவரும் குடும்பத்தினர்களை பார்த்து சொல்லுவார்கள், நான் வெளியில் செல்லும் போது நீங்கள் இருந்ததை விட இப்பொழுது நீங்களும் இன்னும் அழகாக மாறிவிட்டீர்கள் என்பதாக. அந்த மறுமையினுடைய நாளில் கவலைக்கு இடமே இல்லாத அளவிற்கு வெறுமனே அல்லாஹுவால் அருளும் கண்ணியமும் மதிப்பும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு தரஜாவாக உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னால், அருமையான உறவுகளே, அப்படியான சொர்க்கத்தை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று சொன்னால், அப்படியான கண்ணியமும் மதிப்பும் வாய்ந்த சொர்க்கத்தை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த சொர்க்கத்தில் கிட்டத்தட்ட 100 அந்தஸ்துகள் இருக்கிறதாக என்பது சொல்லிவிட்டு, ஒரு அந்தஸ்திற்கும் இரண்டாவது அந்தஸ்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை பற்றி ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. முதலாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படியே இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அப்படியே அண்ணாந்து பார்த்தார் என்று சொன்னால், நாங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திர அளவிற்கு தூரம் இடைவெளி இருக்கும் அவரினுடைய சொர்க்கத்திற்கும் அடுத்த கட்ட சொர்க்கத்திற்கும். அந்த சொர்க்கத்தை பார்த்து கவலைப்படுவதற்கு கூட அந்த சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கண்ணை விட்டு மறைத்து வெகு தூரம் வைத்திருப்பான். ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய சொர்க்கத்தினுடைய விசாலம் கிட்டத்தட்ட நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக தூரத்தில் இருக்கும் என்று சொன்னால், எந்த அளவிற்கு விசாலமான சொர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பான். அந்த சொர்க்கத்தில் ஒரு முத்தை பற்றி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. சுபஹானல்லாஹ். புகாரி முஸ்லிமில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு முத்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால், அந்த முத்துக்குள்ளால் மனிதன் நுழைவான். சிப்பியில் இருக்கக்கூடிய முத்து, அந்த முத்தை போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும். அந்த முத்துக்குள்ளால் ஒரு மனிதன் நுழைவான். அந்த வீட்டுக்குள்ளால் நுழையும் பொழுது பல அறைகள் கண்ணுக்கு முன்னால் தென்படும். அந்த சொர்க்கத்தினுடைய முத்துக்குள்ளால் அந்த ஒவ்வொரு அறைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு அறையில் இருப்பவர்கள் மற்றொரு அறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்க முடியாது. அந்த சொர்க்கத்தினுடைய அந்த முத்துவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளிலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஊரிலின் பெண்களை வைத்திருப்பான். இப்படியான கண்ணியம் பொருந்திய உயர்வு பொருந்திய அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்துவுக்கே இவ்வளவு வேல்யூ என்று சொன்னார். எங்களினுடைய இபாதத்துகளை நாங்கள் இன்னும் மேலும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் புகாரியில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சொர்க்கத்தை கொடுத்து விட்டு எல்லா மனிதர்களுக்கும் நரகத்தை கொடுத்து விட்டு, நரகத்தில் சில முஸ்லிம்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களினுடைய பாவங்கள் முடிய அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கத்தில் தூக்கி போடுவான். அதில் இறுதியாக ஒரு மனிதர் முழு பாவமும் கழிந்து எல்லா பாவமும் கழிந்து சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் வெளியாக்குவான். உடலெல்லாம் எரிந்த அந்த சடலங்களாக அப்படியே அந்த நரகத்தை விட்டு அந்த அடியான் தவழ்ந்து அப்படியே வெளியே வருவான். அல்லாஹ் அந்த அடியானை எடுத்து அப்படியே ஒரு நீரில் முக்கி அப்படியே எடுப்பான். அந்த அடியானினுடைய தோள்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு, அந்த எரிந்த தோள்கள் எல்லாம் அழகான முறையில் புதுமையாக்கப்பட்டு, அந்த அடியான் அழகான முறையில் பூரணமடைந்த ஒளிமிக்க அழகான ஒரு அடியானாக மாறுவான். அந்த அடியானை அல்லாஹு தஆலா அழைத்து சொல்லுவான், அடியானை சொர்க்கத்திற்குள்ளால் நுழையுங்கள் என்பதாக. அந்த அடியான் சொர்க்கத்திற்குள்ளால் செல்லுவான். அதே போன்று அந்த அடியான் மீண்டும் வெளியே வருவான். யா அல்லாஹ், சொர்க்கம் முழுக்க நிரம்பி இருக்கிறது, யா அல்லாஹ், நான் எங்கே போய் இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுவான், அடியானை சொர்க்கத்திற்குள்ளால் நுழை என்பதாக. மீண்டும் அந்த அடியான் சொர்க்கத்திற்குள்ளால் செல்லுவான். அல்லாஹ்விடம் மீண்டும் வெளியில் வருவான். யா அல்லாஹ், சொர்க்கம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது, யா அல்லாஹ், நான் எங்கே அல்லாஹ் தங்குவேன்? அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, நான் உனக்கு சொர்க்கத்தை தருவேன். அந்த சொர்க்கத்தினுடைய மதிப்பு இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு விசாலமான சொர்க்கத்தை நான் உனக்கு தருகிறேன். சொர்க்கத்திற்குள்ளால் நீ செல் என்பதாக சொன்னவுடன் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், நீ என்னுடைய எஜமானனாக இருக்கிறாய் என்பதற்காக, நீ என்னுடைய ரப்பு என்பதற்காக நீ என்னை கேலி செய்யாதே யா அல்லாஹ், என்னை பார்த்து நீ சிரிக்காதே யா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் என்பதாக. அல்லாஹ்வோடு அந்த உரையாடக்கூடிய அந்த உரையாடலை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மனிதனே, நீ பாவிதான், நீ நரகத்தில் வேதனை செய்யப்பட்ட ஒரு அடியான் தான். ஆனால் நான் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கத்தினுடைய உச்சகட்டத்தை அடையக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், இந்த உலகத்தில் கோபம்
என்னுடைய இரக்கம் என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்பதாக அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்து விட்டு முதலாவது சொன்ன வார்த்தை அதுதான். அப்படி இருக்கக்கூடிய இரக்கம் உள்ள அல்லாஹ், அந்த கண்ணியம் உள்ள அல்லாஹ் அந்த அடியானோடு பேசக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். அடியானை சொர்க்கத்திற்குள்ளால் நுழை. அவன் நன்மைகள் செய்த அடியான் கிடையாது, முழு பாவத்தை செய்து பாவத்திலிருந்து கழிக்கப்பட்டு நரகத்தினுடைய வேதனையிலிருந்து வெளியாக்கப்பட்ட அந்த இறுதி கட்ட அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தை போன்று 10 மடங்கு உலகத்தை தருகிறேன் என்று சொன்னவுடன் அந்த அடியான் கேட்கிறான், அல்லாஹ் நீ என்னை கேலி செய்கிறாயா, நீ பார்த்து நீ சிரிக்கிறாயா? அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை, உனக்கான கண்ணியமும் உனக்கான மதிப்பும் என்னுடைய அருளும் இந்த சொர்க்கம் தான் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், அருமையான உறவுகளே, என்னுடைய ரப்பு அல்லாஹ் அந்த அளவுக்கு என் மீது இரக்கமுள்ள ரஹ்மான். வெறுமனே அல்லாஹ் ஒரு இடத்தை கொடுத்து, ஒரு வீடை கொடுத்து அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அல்லாஹ்வினுடைய கருணை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் யோசித்திருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தை போன்று 10 மடங்கு உலகம். சுபஹான் அல்லாஹ். எந்த அடியானுக்கு நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹுவால் இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால், எனது ரப்பினுடைய கருணையை பற்றி நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல்லாஹுவிற்கு தான் நாங்கள் அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுவினுடைய குர்ஆனை மறந்து, இந்த மார்க்கத்தை மறந்து, அல்லாஹ் தரக்கூடிய அருளை எல்லாம் மறந்து அல்லாஹுவை திட்டக்கூடிய, ஏசக்கூடிய ஒரு நஷ்டவாளிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரப்பை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நாவுக்கூசாமல் இவ்வளவு குறைகளை சொல்லுகிறோம். என்னை அல்லாஹ் சோதிக்கிறான், கஷ்டப்படுத்துகிறான் என்பதாக. அருமையான உறவுகளே, என்னுடைய ரப்பு அல்லாஹுவினுடைய இரக்கம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த சொர்க்கம் போதுமானது. அந்த சொர்க்கம் ஒன்று போதும். சுபஹான் அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை பார்த்தவுடன் அந்த அடியானினுடைய மனம் எந்த அளவிற்கு சந்தோஷப்படும் யோசித்து பாருங்கள். அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அடியான் நரகத்தினுடைய வேதனையெல்லாம் கொடுக்கப்பட்டு கஷ்டத்தில் அனுபவித்தான் தான். ஆனால் அல்லாஹ் அந்த கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பும் கண்ணியமும் எங்களினுடைய உள்ளத்தால் நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் அதைத்தானே குர்ஆனில் சொல்லுகிறான், லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம். அந்த அளவுக்கு மதிப்பான அல்லாஹ்வை ஏன் மனிதர்களே நீங்கள் மறந்து வாழுகிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்களை பார்த்து கேட்கிறான். உறவுகளே, அந்த சொர்க்கத்தினுடைய மதிப்பும் சொர்க்கத்தினுடைய குறைந்தபட்ச அந்தஸ்துமே இந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளும் காலமெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை எவ்வளவு விசாலமான சொர்க்கமாக தருவான், எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தருவான். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்ததை போன்று நாளை மறுமையில் ஒரு நாள் கூட நாங்கள் வாழப்போவது கிடையாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிய வைப்பதற்காக ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இந்த உலகத்தில் அதிகம் சிரமத்தை அடைந்த ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் சொர்க்கவாசியிலிருந்து வெளியே எடுத்து அவனை சொர்க்கத்தில் ஒரு முக்கி அல்லாஹு தஆலா வெளியே எடுத்து அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் கேட்பான், அடியானே, இந்த உலகத்தில் நீ ஏதேனும் சிரமத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாயா? உலகத்தில் சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, எல்லா வகையான இன்னல்களையும் அனுபவித்து மரணித்து சொர்க்கத்திற்கு சென்ற அந்த மனிதனை அல்லாஹ் சொர்க்கத்தில் முக்கி எடுத்துவிட்டு கேட்பான், இந்த உலகத்தில் நீ சிரமமான வாழ்க்கை அனுபவித்திருக்கிறாயா? அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை என்பதாக அல்லாஹ்விடத்தில் பேசுவான். இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் உலகத்தில் அதிகம் இன்பத்தை அனுபவித்த ஒரு மனிதன் நரகவாசிகளிலிருந்து ஒருவனாக எடுக்கப்பட்டு நரகத்தில் அல்லாஹ் ஒரு முக்கி எடுத்து அந்த அடியானிடத்தில் கேட்பான், இந்த உலகத்தில் நீ இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாயா, சுகபோக வாழ்க்கையை நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்கும்போது அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் அப்படி உலகத்தில் வாழ்ந்த ஞாபகமே எனக்கு இல்லை என்பதாக சொல்லுவான். நரகத்தை பார்த்த மனிதனும் சொர்க்கத்தை பார்த்த மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஞாபகமே இல்லாத அளவுக்கு தான் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பமும் நரகத்தினுடைய வேதையும் மனிதனை மாற்றும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடியது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் 60 ஆண்டுகளிலிருந்து 70 ஆண்டுகள் வரையும் தான் என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்று சொன்னார்கள். வெறுமனே 70 வயது வரையிலும் வாழ இருக்கக்கூடிய நாங்கள், அல்லாஹ் நாடினால் 80 100களில் வாழக்கூடிய நாங்கள், இந்த உலகத்தில் மரணிக்கப் போகிற நாங்கள் அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய இந்த இறுதி 10 ரமலானினுடைய நாட்களை
அந்த சொர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இறுதி 10 நாட்களை நல்ல ஷெட்யூல்களை போட்டு காலையிலிருந்து மாலை வரையிலும், மாலையிலிருந்து இரவு வரையிலும், ஃபஜ்ரிலிருந்து சுபுஹினுடைய நேரம் முடிந்ததிலிருந்து இஃப்தாரினுடைய நேரம் வரும் வரையிலும், இஷாவினுடைய தொழுகை முடித்ததிலிருந்து அடுத்த நாள் மீண்டும் சுபுஹினுடைய தொழுகை வரும் வரையிலும் இப்படியே ஷெட்யூல்களை போட்டு இந்த இறுதி 10 நாட்களை முழு குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல முறையில் நீங்களும் நானும் செயல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இறுதி 10 நாட்களில் ஒரு சிறந்த நாளை அல்லாஹ்வினுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். எங்களுக்கெல்லாம் அந்த நாள் மிக உன்னதமாக தெரியும். குர்ஆனினுடைய அந்த சூராவை நாங்கள் மனனம் செய்திருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இதா தஹல அஷரல் அவாஹிரி மினர் ரமதான், ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹியல் லைல, இரவினுடைய நேரத்தை ஹயாத்தாகுவார்கள். இன்னும் தன்னுடைய குடும்பத்தை தொழுவதற்காக எழுப்புவார்கள். தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்ளுவார்கள். அந்த இறுதி 10 நாட்கள் வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முழு இரவிலும் இபாதத்து செய்வார்கள். தூங்குவதற்கென்பதாக அந்த இரவினுடைய நேரத்தை ஒதுக்கவே மாட்டார்கள். ஒன்று குர்ஆன் ஓதுவார்கள், இல்லை என்றால் தொழுவார்கள். வெறுமனே தான் மட்டும் ஓதி தான் மட்டும் தொழாமல் தன்னுடைய மனைவி எழுப்புவார்கள், தன்னுடைய குழந்தைகளை எழுப்புவார்கள், தன்னுடைய அக்கம் பக்கத்தினர்களை எல்லாம் தொழுகை கலைப்பார்கள். இன்னும் சொல்லப்படுகிறது, தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை நின்று அந்த நேரத்தில் அந்த ஆடையை சரி செய்வதற்கு கூட என்னுடைய நேரத்தை நான் ஒதுக்க கூடாது என்பதாக அவர்களினுடைய சுன்னாவில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விடயத்தில் உள்ள உறுதியோடு இருந்து அந்த இறுதி 10 ஹயாத்தாக்கினார்கள். இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லினார்கள், இந்த இறுதி 10 லைலத்துல் கத்ரினுடைய இரவினுடைய அந்த நாட்களில் நீங்கள் ஒரு சில சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வினுடைய இத்திகாஃபிற்காக அல்லாஹ்வினுடைய பள்ளியில் நீங்கள் இத்திகாஃப் இருங்கள். இறுதி 10 நாள் அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர் அல்லாஹ்வினுடைய தூதர் இறுதி 10 நாட்கள் ரமலானில் இத்திகாஃப் பள்ளிவாசலில் இருப்பார்கள். ஜனாசாவில் கலந்து கொள்ள மாட்டார்கள். இன்னும் நோயாளிகளை போய் நலம் விசாரிக்க மாட்டார்கள். அந்த நேரங்களில் கூட அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும் என்பதாக இறுதி 10 நாட்களை ஒதுக்குவார்கள். அபூதாவுதிலும் திர்மிதியிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹாக்குகிறார்கள் என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, வந்திருக்கக்கூடிய ஆண்களே, நாங்கள் எல்லாம் தாய்மார்களுக்கு இந்த கடமை இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. இந்த இறுதி 10 நாட்களை எங்களினுடைய வேலைகளை ஒருபுறம் வைப்போம், எங்களினுடைய குடும்பத்தை ஒருபுறம் வைப்போம், எங்களினுடைய விளையாட்டு, எங்களினுடைய வியாபாரம், எங்களினுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த இறுதி 10 நாட்கள் ஏதோ ஒரு பள்ளியில் அல்லாஹ்விற்கு இத்திகாஃபில் நாங்கள் அமருவோம். இன்ஷா அல்லாஹ் காலையிலிருந்து இரவு முழுக்க குர்ஆனை ஓதுவோம். இரவு முழுக்க நின்று அல்லாஹ்வினுடைய தூதரின் சொல்லி தந்த அந்த கியாமுல் லைலினுடைய தொழுகையை தொழுவோம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம ரமதானன் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானினுடைய இரவில் நின்று தொழுவார்களோ, அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில் நின்று தொழுவார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம், அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். அப்படி என்று சொன்னால் தாய்மார்களே, உங்களினுடைய கணவன்மார்களையும் உங்களினுடைய ஆண் குழந்தைகளையும் உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் இந்த இத்திகாஃபுக்காக நீங்கள் முயற்சி செய்து அனுப்புங்கள். அவர்களுக்குண்டான உணவுகளை சமைத்து பள்ளிவாசலுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களை இபாதத்து செய்ய வையுங்கள். ஏனென்று சொன்னால் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ் தஆலா உங்கள் மீது அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை இறக்கினான். அந்த இரவில் அல்லாஹ் தஆலாவினுடைய மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இரவில் இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளினுடைய தலைவரும் அந்த வானிலிருந்து அப்படியே இந்த பூமிக்கு இறங்கி விடுகிறார்கள். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட அந்த இரவினுடைய 10 மணி நேரம் சிறந்தது என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். மக்ரிபினுடைய நேரம் ஆரம்பித்ததிலிருந்து ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லுவதற்குள்ளால் இடைப்பட்ட அந்த நேரத்தை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 10.5 மணி நேரங்கள் வருகிறது. சுபஹானல்லாஹ், அந்த 10.5 மணி நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர், என்னுடைய வாழ்நாளினுடைய ஆயுள் காலம் 70 என்று சொன்னார்கள். அந்த 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1000 மாதங்களை விட சிறந்த அந்த நாளை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் 83 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததனுடைய கூலியை அந்த ஒரே இரவில் நான் பெற்றுக்கொள்ளுவேன்.
கிட்டத்தட்ட 10 வருடமாக நான் நோன்பு பிடித்திருந்தேன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 800 வருடத்தினுடைய கூலியை நான் பெற்றிருக்க வேண்டும். லைலத்துல் கதரினுடைய இரவு எப்பொழுது வரும்? 21, 23, 25, 27 அல்லது 29 இந்த ஒற்றைப்படையினுடைய இரவுகளில் நீங்கள் தேடி அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். வெறுமனே 27களில் தௌபாவினுடைய மஜ்லிஸ்களை வைத்து பள்ளிவாசல்களுக்கெல்லாம் லைட்டுகளை கட்டி ஆடம்பரமாக செலவழிக்கக்கூடிய துஆக்களை ஓதி ஆமீன் ஆமீன் என்று புலம்பினால் அது லைலத்துல் கதரினுடைய இரவு கிடையாது. தாய்மார்களே, உங்களினுடைய கணவன்மார்கள் அப்படி பள்ளிகளுக்கு அந்த இரவில் உணவு கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதனை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதரினால் வழிகாட்டப்படாத பித்அத் என்னுடைய சமூகத்தில் இபாதத் என்ற பெயரில் அரங்கேற்றப்படுகிறது. அந்த இரவினுடைய கண்ணியத்தையே சீர்குலைக்கக்கூடிய அளவிற்கு அந்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு காது மிக நல்லாக கேட்கும். அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது உங்களினுடைய உள்ளத்தால் அழையுங்கள். அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உங்களினுடைய வாயினால் திக்ரால் மனதால் நீங்கள் சொல்ல வேண்டும். மைக்குகளை போட்டி அல்லாஹு அக்பர் என்று கத்த எல்லா நபர்களும் கத்துவதெல்லாம் அல்லாஹ்வை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அந்த லைலத்துல் கத்ர் 83 ஆண்டுகளை விட சிறந்த ஒரு நாள் என்று சொன்னால் அந்த நாளினுடைய ஒரு இரவில் சுபஹானல்லாஹ் யோசித்து பாருங்கள். அந்த நாளில் நான் அல்லாஹ்விடத்தில் அமர்ந்து நான் செய்த எல்லா பாவங்களையும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்டு அல்லாஹ் எனக்கு தௌபாவை தந்து பாவ மன்னிப்பை தருவான் என்று சொன்னால் 83 ஆண்டுகள் நான் தௌபாவை பெற்ற ஒரு கூலியை அடைகிறேன். அந்த இரவில் நான் நின்று தொழுது என்னுடைய அந்த கியாமுல் லைலினுடைய இரவு தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அந்த ஒரு இரவு நான் தொழுத அந்த தொழுகை 83 ஆண்டுகள் தொழுததற்கு சமமாக மாறும். அந்த ஒரு இரவில் ஒரு ஏழைக்கு நான் உணவை கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் 83 ஆண்டுகள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்த கூலி அல்லாஹ் எனக்கு தருகிறான். அந்த ஒரு இரவில் நான் சுபஹானல்லாஹ் சொல்லி அல்லாஹ் என்னுடைய சுபஹானல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் 83 ஆண்டுகள் நான் சுபஹானல்லாஹ் சொன்ன கூலி அல்லாஹ் எனக்கு தருகிறான். அந்த ஒரு இரவில் நான் ஏதோ ஒரு இபாதத்தை செய்து விட்டேன் என்று சொன்னால் 83 ஆண்டு காலம் நான் செய்த இபாதத்தை அல்லாஹ் எனக்கு கூலியாக தருகிறான். அருமையான உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்திற்கு ஆயுள் காலம் மிக குறைவாக தரப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு முறை கவலைப்பட்டார்கள். வெறும் 70 ஆண்டுகள், வெறும் 80 ஆண்டுகள் தான் என்னுடைய சமூகம் ஆளும். நபி மூசாவினுடைய கூட்டம் 900 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். என்னுடைய சமூகத்தினுடைய ஆயுள் காலம் மிக குறைவானதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதற்கெல்லாம் பல மடங்கு அதிகரித்துதான் எங்களினுடைய இபாதத்துகளுக்கு கூலியை தருகிறான். சுபஹானல்லாஹி தம்லஉல் மீசான். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தை மீசானினுடைய தராசினுடைய தட்டை கணக்க செய்யும் என்பதாக. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸுப்ஹானல்லாஹி மா பைனஸ் ஸமாஇ வல் அர்ல், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவிற்கு சுபஹானல்லாஹ்வும் அல்ஹம்துலில்லாஹ்வும் மாறும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். இன்னும் ஒரு துஆவை கற்று தந்தார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். அல்லாஹ்விற்கு மிகவும் நேசமான 2 வார்த்தைகள், நாளை மீசானினுடைய தராசை கணக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள், நாவுக்கு லேசான 2 வார்த்தைகள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த வார்த்தையை நாங்கள் ஓதினால் மீசானினுடைய தராசினுடைய இடை கூடும் என்று சொன்னால் நாளை மறுமையில் நான் சொன்ன அந்த சொர்க்கத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடைந்து விடுவோம். அருமையான உறவுகளே, அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை தயவு செய்து நாங்கள் தேடுவோம். ஒவ்வொரு ரமலானினுடைய ஒற்றைப்பறையும் நாங்கள் தேடுவோம். அல்லாஹ்வினுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள், ஒரு கால் லைலத்துல் கத்ரினுடைய இரவு இப்படி இருக்கலாம் என்று அடையாளப்படுத்தும் பொழுது அந்த இரவு குளிரான இரவாக இருக்கும், மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இன்றைய தினம் 21வது இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்பதாக எங்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இரவு. பூமி முழுக்க குளிர்ச்சியாக மழை பெய்து அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த பூமியாக இருக்கிறது. ஒரு கால் இன்றைய தினம் லைலத்துல் கத்ரினுடைய இரவாக இருக்கலாம். இன்றிலிருந்து இப்போதிலிருந்து வீடுக்கு சென்ற உடனே குர்ஆனை திறங்கள், ஓதுங்கள், தனியாக பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள். ஜமாஅத்தோடு தொழுதாலும் ஜமாஅத்தோடு தொழாவிட்டாலும் அந்த கியாமுல் லைலுக்குண்டான கூலி அல்லாஹ்விடத்தில் ஒரே மாதிரியாகத்தான் தரப்படும். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியும் என்று சொன்னால் தொழுகையை தனியாக தொழுவுங்கள், சஜிதாவில் விழுங்கள், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடியுங்கள். உங்களுக்கு உலகத்தில் தேவையான சகல விடயங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உலக மக்கள் படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் துயரங்களுக்கும் இந்த அறிவு மிக உயர்ந்த இரவாக இருக்கும் என்று
என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து கிடையாது. அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இந்த இரவை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது. இந்த கண்ணியமான மதிப்பான இரவு இனி அடுத்த வருடம் எங்களிடத்தில் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. இன்றைய தினம் நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் இந்த இரவுக்காக நான் பட்ட பாடுக்காக அல்லாஹு தாலா இதற்குண்டான கூலி எனக்கு தருவான். இந்த 21 லைலத்துல் கத்ரினுடைய இரவாக இருக்கும் என்று எண்ணி நான் இபாதத்து செய்து ஒரு கால் 23க்குள்ளால் 27க்குள்ளால் லைலத்துல் கத்ரினுடைய இரவு வரும் பொழுது நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் நான் பட்ட கஷ்டத்திற்காக அல்லாஹ் அந்த கூலி எனக்கு தருவான். அன்பான உறவுகளே, அன்பான தாய்மார்களே, வீடுகளை ஹயாத்தாக்குங்கள். உங்களினுடைய சமையல்களை எல்லாம் நேர காலத்தோடு முடித்து விடுங்கள். உங்களினுடைய குழந்தைகளோடு அமருங்கள், உங்களினுடைய கணவர்களோடு அமருங்கள். குர்ஆனை ஓதுங்கள், ஹதீஸை படியுங்கள். மாறி மாறி ஒருவர் ஓத ஒருவர் கேளுங்கள். அல்லாஹ்வை பற்றியான பேச்சையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாட்களில் தன்னை தானே தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து தூரமாக்கிக் கொள்வார்கள். இஅ்திகாஃப் இருப்பார்கள். தன்னுடைய சுய தேவைக்காக மட்டும்தான் அவர்கள் வீட்டுக்குள்ளால் செல்லுவார்கள். தன்னுடைய மனைவிகளை, குழந்தைகளை யாரையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வோடு மட்டுமே தன்னுடைய முழு தொடர்பையும் அமைத்துக் கொள்வார்கள். என்று சொன்னால் நாங்களும் அப்படி மாற வேண்டும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அருள் நிறைந்த அல்லாஹ்வினுடைய தூதரை அந்த இரவுக்காக போராடினார்கள், முயற்சி செய்தார்கள், முழுமையாக உழைத்தார்கள். என்று சொன்னால் நாங்கள் அந்த இரவுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். ஒரு சஹாபி எந்த அளவிற்கு இருப்பார் என்று சொன்னால், அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவு இறுதி 10 நாட்கள் வரும் என்று சொன்னால் ஜமாத்தோடு தொழாமல் தனியாக சென்று விடுவாராம் தொழுவதற்கு. ஏனென்றால் நீட்டி தொழ வேண்டும், சஜிதாவில் அதிகமாக கடக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ கேட்க வேண்டும் என்பதாக இறுதி நாட்களை எல்லாம் இப்படி அமைத்துக் கொள்வார்கள் என்பதாக ஹதீஸில் மிக அழகான முறையில் அந்த இறுதி 10 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் எங்களுக்கு கண்ணியம் பொருந்திய அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது. அதனால் அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வந்திருக்கக்கூடிய நாங்கள் தயவு செய்து இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சிப்போம். இல்லையா அந்த இறுதி 10 இரவுகள் முழுக்க ஹயாத்தாக்குவோம். வீடுகளில் அமர்ந்து எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வையும் ரசூலையும் சொல்லிக்கூட வாழ்க்கையை நாங்கள் அமைப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகையால் வந்திருக்கக்கூடிய நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை நாட்களாக 20 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த இடத்தில் வந்தவர்கள் இருப்போம், மாறி மாறி வந்தவர்கள் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெறுகிறது இந்த நிகழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பேசக்கூடிய எனக்கும் வாய்ப்பை தந்தான் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களை சந்திக்க வைக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, இங்கு பேசப்பட்ட பல தலைப்புகள் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு பெற்றோருக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும், ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சுன்னாவை எப்படி பின்பற்ற வேண்டும், இபாதத்தில் எவ்வளவு மும்முரமாக இருக்க வேண்டும், சஹாபாக்கள் பட்ட துயரங்கள், தியாகங்கள் எல்லாம் எங்களினுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் செய்த தியாகங்கள் நாங்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு தடையாகும் என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு எங்களினுடைய வாழ்க்கையினுடைய மோசம் என்றெல்லாம் இங்கு பேசப்பட்டது. நாங்கள் எங்களினுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த 20 நாட்களை சாரம்சமாக எடுத்து எங்களினுடைய மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களை கண்ணியமான முறையில், அழகான முறையில் கழிக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். என்ன? இந்த உலகத்தில் மரணித்த பிறகு நாளை மறுமையினுடைய சொர்க்கத்தை மிக லேசாக நான் அல்லாஹ் எனக்கு தந்துவிட வேண்டும். அப்படி ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் ஃபீஹி யல்தஸிமு பிஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் அல்லாஹ்வினுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்கி கொடுக்கிறான். யார் அல்லாஹ்வினுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கிறான். அப்ப நாங்கள் சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால் எங்களினுடைய பாதையில் அல்லாஹ்வினுடைய கல்வி முதன்மையானதாக இருக்க வேண்டும். உங்களினுடைய ஆண் குழந்தைகளுக்கும் உங்களினுடைய பெண் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் வளரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கும் அல்லாஹ்வை படித்து கொடுங்கள். அன்பான தாய்மார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் தெரிந்து உங்களினுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காமல் கட்டாயமாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. எனது மகன் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சம்பாதிக்கிறான், வெளியூரில் படித்தான், நல்ல சம்பாதிக்கிறான், என்னையும் எனது கணவரையும் நன்றாக பார்த்து கொண்டான் என்று நீங்கள் நெஞ்சு தட்டி சொல்லலாமே தவிர நாளை மறுமையில் அந்த காசும் பணமும் சொர்க்கத்தை தராது. தாய்மார்களே, எனது குழந்தை பல நபர்களுக்கு முன்னால் நின்று தொழ வைத்தான், அந்த சஃபில் நானும் ஒரு தாயாக நின்று தொழுதினேன், நானும் ஒரு தந்தையாக நின்று தொழுதேன் என்று சொல்லி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய உள்ள குளிர்ச்சி உங்களினுடைய மகன் கோடிகள் சம்பாதிப்பதில் வராது.
உங்களது மகன் சமூகத்திற்கு பிரச்சனை என்று வந்தவுடன் எல்லோருக்கும் முன்னாலும் சென்று குரல் கொடுக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய மகன்தான் முன்னால் இருக்கிறான் என்ற அந்த ஆனந்தத்திற்கு முன்னால் உங்களினுடைய மகன் எண்ணப்பட்ட படிப்புகளை படித்து டிகிரியை வாங்கினாலும் அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்காத தாய்மார்களே, நீங்கள் மரணித்த பிறகு மண்ணறையில் யாரினுடைய துணையும் இல்லாமல் தனித்த ஜனாசாவாக இருக்கும் பொழுது திடீரென்பதாக ஒரு ஒளி வரும், திடீரென்பதாக உங்களினுடைய கபரினுடைய விசாலம் அதிகமாகும், உங்கள் கபரினுடைய பூஞ்சோலை இன்னும் அதிகமாகும், உங்கள் கபரினுடைய சொகுசு இன்னும் அதிகமாகும். காரணம் என்னென்று யோசிக்கும் பொழுது நீங்கள் பெற்றெடுத்த வலதுன் சாலிஹுன், உங்களினுடைய சாலிஹான குழந்தைகள் உங்களுக்காக உங்களது மரணத்திற்கு பிறகு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். உலகம் உலகம் என்பதாக குழந்தைகளை வளர்த்துவிட்டு மரணித்து கை செய்தப்படுவதற்கு முன்னால் உலகத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு அல்லாஹ்வினுடைய கல்வியை தூக்கி பிடியுங்கள். இன்ஷா அல்லாஹ் உலகத்தினுடைய கல்வியை அல்லாஹ் தானாக தருவான். நீங்கள் அல்லாஹ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தை தருவான், நல்ல குடும்பத்தை தருவான், நல்ல வாழ்வாதாரத்தை தருவான். அல்லாஹ்வை நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன காசு பணங்கள் சுகங்கள் இருந்தும் அதில் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் அருளும் இல்லாத மனிதர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அதனால் உறவுகளை நாங்கள் முதலில் எடுக்க வேண்டியது அல்லாஹ்வினுடைய கல்வியை தூக்கி பிடித்து அதற்கு கீழால் உலக கல்வியை வைக்க வேண்டும். தயவு செய்து இரண்டும் சமம் என்பதாக யோசித்து விடாதீர்கள். அல்லாஹ்வினுடைய கல்வி எல்லா கல்வியை விடவும் உயர்ந்த கல்வி, அழியாத கல்வி, நிரந்தர கல்வி, சொர்க்கத்திற்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய கல்வி. அதனால் அன்பான உறவுகளை, உண்மையிலேயே உங்களினுடைய ஆண் குழந்தைகளுக்கு ஹிஃபுல்லினுடைய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதனை செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஸ்கூலினுடைய படிப்பில் கட்டாயமாக முதல் 3 இடங்களை தாண்டி அவன் கீழே இறங்க மாட்டான். அல்லாஹ் அவனினுடைய மூளையை விசாலப்படுத்துவான். மார்க்க கல்வி ஆலிம் படிப்பதற்காக 1 வருடமோ 2 வருடமோ அல்லது எவ்வளவு முடியுமோ ஒரு முறை அனுப்பிவிட்டு ஒன்று முடிக்க வையுங்கள். இல்லை என்றால் சூழலின் அடிப்படையில் 2 வருடத்திலோ 1 வருடத்திலோ எடுத்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உண்மையிலேயே அவன் அஹ்லாக்கோடு படித்திருந்தான் என்று சொன்னால், இஹ்லாஸோடு படித்திருந்தான் என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய கல்வி எல்லாம் மிக லேசாக மாறும். இந்த உலகத்தினுடைய எல்லா சிரமங்களையும் மிக லேசாக தட்டிவிட்டு சொல்லுவான். ஏனென்று சொன்னால் அவன் அல்லாஹ்வினுடைய குர்ஆனை சுமந்திருக்கிறான், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முதுகில் சுமந்திருக்கிறான். அல்லாஹ் அவனை சோதனைக்கு ஆளாக்க மாட்டான். சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் அவன் கவலைப்பட்டு துயர்ந்து விட மாட்டான். அல்லாஹ்வினால் அவன் உயர்த்தப்பட்டு கண்ணியத்தோடு நிற்பான். எப்பொழுது அல்லாஹ்வினுடைய கல்வியை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான். ஆகையால் அன்பான தாய்மார்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய உலக கல்வியை மோசம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வினுடைய கல்வி இல்லாமல் எதை இந்த உலகத்தில் கொடுத்தாலும் அது மோசம்தான். அது அழிவின் பாதையில் தான் அழைத்து செல்லும். ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே ஒழுக்கமற்ற சமூகமாக என்னுடைய சமூகம் மாறிவிட்டது. முன்னெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கும் ஸ்கூல்களுக்கும் பிள்ளைகளை அனுப்புவார்கள். காரணம், பிள்ளை படித்து விட்டு வந்தால் ஒழுக்கத்தோடு வரும் என்பதற்காக. ஆனால் என்னுடைய குழந்தை ஸ்கூலுக்கு சென்று விட்டான், நன்றாக வீட்டுக்கு வருவானா என்பதாக வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு தாயும் தந்தையும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைய உலகம் மாறிவிட்டது. சாதாரணமாக ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாலிபனினால் போதை பயன்படுத்த முடியும், ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்ள முடியும், விபச்சாரத்தை செய்ய முடியும், அசிங்கத்தை பார்க்க முடியும், ஆபாசத்தை பார்க்க முடியும் என்ற சூழ்நிலை வளர்ந்துவிட்டது. இதெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் உங்கள் குழந்தை அடிப்படையிலேயே அல்லாஹ்வை நீங்கள் கற்றுக் கொடுக்காமல் விட்டுவிட்டீர்கள். எனது பிள்ளையை நான் ஓத அனுப்புகிறேன், மக்தபுக்கு செல்லுகிறான், காலையில் செல்லுகிறான், மகரிபுக்கு பிறகு செல்லுகிறான், மீதம் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தினுடைய 12 மணி நேரங்கள் எங்கே? அன்பான உறவுகளை, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய கல்விக்கு அதிக நேரத்தை கொடுங்கள். வாழ்க்கையில் ஒரு 4 ஆண்டு படிக்க வைத்தால், ஆலிமை படிக்க வைத்தால் உங்களினுடைய குழந்தையினுடைய ஆயுள் கால் குறைய போவது கிடையாது, கூட போவது கிடையாது. ஆனால் அவனுடைய செயல்பாடு ஒழுக்கமிக்க செயல்பாடாக மாறும். ஏனென்று சொன்னால் ஆலிம்கள் எல்லாம் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய கல்வி முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகளாவிய அளவினுடைய சித்தாந்தம் இந்த இஸ்லாமியர்களை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாமியர்களை அழித்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் தான் எங்களினுடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும், நாங்கள் தான் தலைவர்களை பெற்றெடுக்க வேண்டும். சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இந்த குஃபருக்கு எதிரான பாதையில் எங்களினுடைய குழந்தைகளை வழிநடத்துவதற்கு முதலில் நாங்கள் தான் முன்வர வேண்டும். உதாரணத்திற்கு இந்த இடத்திற்கு வரக்கூடியவர்களெல்லாம் நாங்கள் என்ன நினைத்து கொண்டோம் என்று தெரியுமா? இன்றைக்கு இறுதி நாள் என்பதாக நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறேன். இங்கு வரக்கூடிய நாங்கள் எல்லாம் என்ன எண்ணத்தோடு வருகிறோம் என்று தெரியுமா? வரக்கூடிய நாங்கள் ஒரு கால் வட்டியை பற்றி பேசினால் நாங்கள் யோசிப்பது என்ன தெரியுமா? நான் தான் வட்டி கொடுப்பது கிடையாது, வட்டி வாங்குவது கிடையாது, வட்டிக்கு சாட்சியம் எழுதுவது கிடையாது, நான் வட்டியிலேயே வாழவில்லை, நான் ஏன் வட்டியை பற்றி பயப்பட வேண்டும் என்பதாக யோசிக்கக்கூடிய அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம் வீட்டுக்கு கட்டக்கூடிய கரண்ட் பில் இருக்குதா இல்லையா?
அந்த கரண்ட் பில் ஒரு நாள் தாமதமாகிவிட்டு வரக்கூடிய ஃபைனினுடைய அமௌண்ட்டை நாம் கட்டுகிறோமா இல்லையா, அது வட்டி. ஒவ்வொருவரும் நாம் பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கிறோம், அந்த பேங்கினுடைய அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறோம், அதில் ஒரு சில பணங்கள் வருவது செயல்பாடுகள் வட்டி. இந்த நாட்டினுடைய எந்த பொருளாதாரத்திற்கு தண்ணி பில் கட்டினாலும் அது வட்டி, வீட்டு வரி கட்டினாலும் அதில் வட்டி இருக்கிறது. இப்படி சகல விடயங்களிலும் வட்டி மறைந்திருக்கிறது, ஆனால் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இதெல்லாம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்திலிருந்து எங்களை தூரமாக்கி விடுவான். ஆனால் அது வட்டி என்று தெரியாமலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாங்கள் மாட்டுவோமா மாட்ட மாட்டோமா? ஒரு விடயம் அது செயல்பாடு நாட்டினுடைய சட்டத்திட்டம் வேறு வரி இல்லை என்பதாக செய்தால் தவறு கிடையாது, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், தவிர்ந்திருப்பது மிக சிறந்தது. அதற்காகத்தான் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டுகளை எல்லாம் சோலார்களாக மாற்றினால் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனை இருக்காது. நான் வட்டிக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொன்னேன். இணை வைப்பை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் 10 நாட்கள் தேவைப்படும். வெறுமனே தர்காக்களுக்கு செல்லுவது, அவுலியாக்களிடம் கையேந்துவது, சிலைகளுக்கு முன்னால் நின்று வணங்குவது மட்டும் இணை வைப்பு கிடையாது. இதை மட்டும்தான் நாங்கள் இணை வைப்பாக பார்க்கிறோம். மறைமுகமாக பல இணை வைப்புகளை என்னுடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் என்னென்ன இணை வைப்புகளை தடுத்ததோ அந்த இணை வைப்புகளை தான் என்னுடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அன்பான தாய்மார்களே, இதெல்லாம் எங்கே நாங்கள் சென்று கற்றுக்கொள்ளப் போகிறோம்? எங்கே சென்று கற்றுக்கொள்ளப் போகிறோம்? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையுடைய நாளில் நீங்கள் அல்லாஹுவிற்கு இணை வைக்காமல் வந்தால், உலக அளவு பாவத்தோடு வந்தாலும் அந்த பாவத்தை நன்மைகளாக மாற்றி உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன். மறைமுகமாக என்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க் இருந்துவிட்டால் சொர்க்கமில்லை, நரகத்தை விட்டு என்னால் வெளியே செல்ல முடியாது. அல்லாஹு அக்பர். அந்த இறுதியாக சொர்க்கவாசிக்கு கிடைத்த வாய்ப்பு கூட இல்லாத மனிதர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். பெயர் முஹம்மதாக இருக்கிறது, பெயர் அப்துல்லாவாக இருக்கிறது, நான் ஆமினா, நான் ஆயிஷா என்பதற்காக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரமாட்டான். உறவுகளே, நான் தொழுகிறேன் என்பதற்காக எனக்கு சொர்க்கம் கிடையாது, நான் ஹஜ்ஜி செய்து விட்டேன் என்பதற்காக எனக்கு சொர்க்கம் கிடையாது, நான் நோன்பு நோற்று விட்டேன் என்பதற்காக எனக்கு சொர்க்கம் கிடையாது. நான் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அல்லாஹுவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அல்லாஹுவிற்காகவே மரணித்தால் தான் எனக்கு சொர்க்கம். அதைத்தான் அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. ஒவ்வொரு உரையினுடைய ஆரம்பத்திலும் எல்லா பேச்சாளர்களும் சொல்லுவார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், முஸ்லீம்களாக அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யாரை பார்த்து? ஈமான்தாரிகளை பார்த்து, முஸ்லீம்கள் அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஈமானோடு இருந்தாலும் நான் முஸ்லீமாக இல்லாமல் மரணிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகத்தினுடைய சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்கிறது. உறவுகளை, நாங்கள் வாழக்கூடிய இந்த குஃப்ரினுடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய நாடாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பல செய்திகளை சொல்லி தப்பித்து கொள்ளலாம், அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து தப்பித்து கொள்ளலாம். என்னும் நாட்டினுடைய சட்டம், நாட்டில் நான் போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்துக்கு பின்னாலும் நஊது பில்லாஹ் குஃப்ர் இருக்கிறது என்பதாக உள்ளத்தில் வைத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் களையக்கூடிய உள்ளமாக எங்களினுடைய உள்ளம் மாற வேண்டும். எங்களினுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடு இன்னும் அழகுபடுத்தி இன்ஷா அல்லாஹ் உயர்வான சொர்க்கத்தை நாங்கள் எல்லாம் வளவர வேண்டும். தாய்மார்களே, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். இந்த உலகத்தையும் அழகுபடுத்தி தந்து நாளை மறுமையிலும் அழகாக்கி தந்து விடு ரஹ்மானே என்று துஆவை கேளுங்கள். நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் வெறுமனே துணுக்கு சீட்டில் பதிவு செய்யக்கூடிய சாதாரணமான செய்திகள். இதற்கு பின்னால் மிகப்பெரிய விளக்கம் இருக்கிறது. புரிந்தவர்கள் தயவு செய்து இதனை இன்னும் ஆழமாக்குங்கள். உங்களினுடைய குடும்பத்திற்கு பாடமாக எடுங்கள். உங்களது ஆண் குழந்தைகளை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக மார்க்க கல்வியை படிக்க வையுங்கள். உறவுகளை, மரணித்து தயவு செய்து மரணத்திற்கு பிறகு கை சேதப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண் பெண் குழந்தைகளை அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை படிக்க வையுங்கள். உலகக்கல்வியை அல்லாஹுவாக தானாக தருவான், பணத்தை தருவான், பொருளாதாரத்தை தருவான், நல்ல உலகத்தினுடைய நிம்மதியை தருவான். ஆதலால் அன்பான உறவுகளை, தாய்மார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவிடத்தில் அதிகம் கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃப்வன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ்.
என்னுடைய எல்லா பிழைகளையும் மன்னித்து விட ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்புகிறான், நேசிக்கிறான். இந்த இரவுகளிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய 10 நாட்களை பயன்படுத்துவோம். எங்களினுடைய குழந்தைகளை அல்லாஹ்விற்காக வளர்த்தெடுப்போம். எந்த பாவமான காரியத்தை பற்றி பேசினாலும் அந்த காரியத்தில் நானும் இருப்பேனோ என்று சந்தேகப்படக்கூடிய உள்ளம் இருக்கும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களினுடைய வாழ்க்கை இஹ்லாஸான வாழ்க்கையாக மாறும். அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இல்லை, நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்ற எண்ணம் வரும் என்று சொன்னால் அந்த எண்ணமே என்னை நரகவாசியாக மாற்றிவிடும். அதனால் அன்பான உறவுகளை, அருமையான தாய்மார்களே, எங்களினுடைய வாழ்க்கை இன்னும் அழகான வாழ்க்கையாக மாறி இன்ஷா அல்லாஹ் எவ்வாறு அல்லாஹ் இந்த நோன்பில் எங்களை முழுமையடையக்கூடிய வாய்ப்பை இன்னும் தரவில்லை, முழுமையடையக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும். அதே போன்று அடுத்த வருடமும் நாங்கள் ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். எவ்வாறு இந்த இடத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் உயர்வான சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாங்களும் நம் அனைவரும், எங்களினுடைய பெற்றோர்களும், எம்முடைய குழந்தைகளும், எங்களினுடைய குடும்பத்தினர்களும், எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வினுடைய அந்த அருளை பெற்ற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாங்கள் எல்லாம் குடும்பங்களோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக வலம் வரக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.